ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, அ நம்மளுடைய பூஜாவும், அண்ணன் ஜீவாவும் பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு, ஜாலியா சைக்கிள்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அப்புறம் அவங்க வீட்ல ட்ராப் பண்ணிட்டு வரும்போது, பூஜா திங்க் பண்ணி சாரி ஜீவா திங்க் பண்ணிட்டே வருவாங்க. "என்ன ஆச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா. இப்போ ஏன் இந்த மாரி பார்க்குறா? இல்ல அவ நார்மலா பார்க்குறா. நமக்கு அப்படி தோணுதா? என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தான் ஒரு வேளை அப்படி தோணுதோ?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே வருவாங்க. சரி யோசிச்சுட்டே வந்துட்டு மெக்கானிக் செட் வர்றது கூட தெரியாது. தாண்டி போயிடுவாங்க. தாண்டி போனதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் செட்ல இருக்கிறவங்கலாம் ஆ ஆ அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "என்ன ஜீவா ஷாப்புக்கு வராம எங்கேயோ போயிட்டுருக்காங்க" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "எங்கேயோ போயிட்டுருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, அங்க பாருங்களேன் ஷாப்புக்கு வராம எங்கேயோ போயிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமா, எங்க போயிட்டுருக்கா? புடி அவள" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அங்க இருக்க அவங்க கூட ஒர்க் பண்றவங்கலாம் கூப்பிடுவாங்க. "ஜீவா, ஜீவா" அப்படின்னு கத்துவாங்க. அப்போ "யார் அது நம்மள கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் பிரேக் பண்ணி திரும்பி பார்ப்பாங்க. "எங்க போற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "செட்டுக்கு தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம்மா செட்டு இங்க இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ சாரி நான்" அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. "என்னாச்சு ஜீவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லப்பா, காலேஜ்ல கல்ச்சுரல் ப்ரோகிராம் நடந்துட்டுருக்கு. ஸோ அத பத்தி நெனச்சுக்கிட்டே போனேன்னா அதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகப்போது. 3, 4 வருஷம் ஆகப்போது. இப்போ போயி நீ என்னடான்னா கல்ச்சுரல் ப்ரோகிராம் இதோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ற மாரிலாம் சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவாரு. "இல்ல பாய் அந்த மாரி இல்ல" அவங்க பாய் சொல்லுவாங்க. "இல்ல பாய் அந்த மாரி இல்ல. கொஞ்சம் இந்த வாட்டி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா, சரி அதான் அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாய். அதான் அ ஷெட் வந்தது பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஐ மீன் ஷெட்டுல ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. சி ஜீவா ஒர்க்ல கிளீன் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதுவும் மெக்கானிக் வேலை செம்மையா செய்வாங்க. அவ்ளோ சூப்பரா செய்வாங்க. க ஜீவாவுடைய க ஜீவாவுடைய ப்ராடக்ட் அவங்க காரோ, பைக்கோ இஷ்யூ அப்டின்னா, ஜீவா கிட்ட குடுக்குறதுக்கு அத்தன பேர் இருப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ நீட்டா, சூப்பரா பண்ணி குடுப்பாங்க. ஜீவாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம் இதுல. சரின்னு சொல்லிட்டு இப்டி அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் ஆஸ் யூசுவல் காலேஜ். காலேஜ் போயிட்டு அன்னைக்கு அடுத்த நாளே தான் நெக்ஸ்ட் டே இப்போ காலேஜ் போறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு கல்ச்சர் ப்ரோகிராம் மாரி. அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ யார் யாரெல்லாம் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அன்னைக்கு டே ஃபுல்லாக ஆடிட்டோரியம் தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் நேராக வந்ததுமே அட்டண்டன்ஸ் நேமை மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாக ஆடிட்டோரியம் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரிஹர்சல் பார்க்கும்போதும் நம்மளுடைய பூஜாவோட பார்வையில் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவ்வளோ அவ்வளோ அந்த பார்வைக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த அவ்வளோ அன்பு அந்த பார்வையில அவங்களோட ஃபுல் அன்பையும் ஜீவாவுக்கு அவங்க காட்டுவாங்க. ஆனா ஜீவாவுக்கு எதுவுமே புரியாது. "இவ ஏன் இப்படி பார்க்குறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நின்னு, எங்க இந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் திரும்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்னாச்சு ஜீவா? என்ன ப்ராப்ளம்? ஏன்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நத்திங் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி பார்த்துட்டு, "ஜீவா உனக்கு என்னாச்சு?" அம் இல்ல எனக்கு புரியல. ஆ எனக்கு ஏன் அவ பார்க்கறது ஏதோ மாறி தோணுது. அவ நார்மலா பார்க்காத மாரியே இருக்கு. பார்வை ஏதோ சொல்ல வர மாரியே இருக்கு. என்னவா இருக்கும்? அதுவும் அந்த பார்வை பார்க்கும்போதெல்லாம் என்னோட என் இதயம் ஆட்டோமேட்டிக்கா ஹெவியா துடிக்குது. ஏன்? என்னோட கை, கால் எல்லாமே அப்படி ஸ்டாச்சு மாரி நின்னுடுது. ஏன்? ஏன் அப்படி இருக்கு? எப்பயும் போல தானே அவ நார்மலா தானே பார்க்குறா. ஏன் எனக்கு மட்டும் அந்த மாரி ஃபீல் ஆகுது? இங்க பாரு, இங்க பாரு. அவங்க ஹார்ட் கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. எதுக்கும் பயப்படாத. ஜஸ்ட் சும்மா அவ பார்க்குறா. சின்ன பொண்ணு. அவ பார்க்கறதுக்கெல்லாம் நீ இந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. சரியா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹார்ட்டுக்கு தைரியம் சொல்லுவாங்க. தைரியம் சொல்லிட்டு வெளில வருவாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, "ஜீவா பிராக்டிஸ் இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எங்க சுத்திட்டு வர?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஷரீஃப கூப்பிட்டு
சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்க டான்ஸ் நல்லா ஆடுறோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சூப்பரா ஆடுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள க்ளோஸ்அப் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட க்ளோஸ்அப்பா? இதுக்கே என்னால முடியலையே. இதை விட க்ளோஸ்னா ஐயோ கஷ்டம்டா. இல்லடா இல்லடா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஜீவா, நீங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆனீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த சாங்ல வர சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஷோல்டர்ஸ் ஆயிர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல உங்க ஐ கான்டாக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஜீவா வந்துட்டு, ஐ கான்டாக்ட் மிஸ் ஆகுதா? ஆல்ரெடி கொடுத்த ஐ கான்டாக்டுக்கே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. இதுல புதுசா வேற ஒரு ஐ கான்டாக்டாடா? டே ஏன்டா இப்படி எல்லாம் அலையுறீங்க? என்னால முடியலடா. உங்களோட கண்ணை நார்மலாவே ஹேண்டில் பண்ண முடியலடா. இதுக்கு மேல முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே சரி ஜீவா, என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் போ, நீ போய் டான்ஸ் ஆடு போ, ப்ராக்டிஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா எனக்கு டயர்டா இருக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இருந்துகிட்டு, என்னடா உன் பிரச்சனை, போ ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு ஒன்னா ரெண்டா 1000 பிரச்சனை இருக்குடா, நான் என்னடா உன்கிட்ட சொல்லுவேன், ஏன்டா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட மைண்ட் வாஷ்ல அவங்க மைண்ட்குள்ளே பேசிக்கிட்டு அகைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாவை வந்து அவங்களோட ஹிப்பை பிடிக்கிற மாதிரி, அவங்கள சுழட்டி விட்டு அவங்க ஷோல்டரை சாய்க்கிற மாதிரி, இந்த மாதிரி சீனெல்லாம் வரும்போது அவங்களோட ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பாக இருக்கும். நம்மளுடைய பூஜா வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஐ கான்டாக்ட் டீப்பாக கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஐ கான்டாக்டில் நம்மளோட ஜீவா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவாங்க. அந்த ஐ கான்டாக்ட்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு சூப்பர் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, ஸ்டேஜில் இதே பர்ஃபார்மன்ஸ் கொடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பூஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஜீவாவுக்கு தான் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்போது இருந்துக்கிட்டு எல்லாரும் ராம் தான் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நே ஐ மீன் அடுத்த நாள் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஒரு சைடு. இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ராம் வந்து ஆடிட்டோரத்தில் இருக்க மாட்டாங்க. பூஜான்னு நினைப்பாங்க. ஓகே ராம் கிளம்பிட்டா போல, நம்ம இப்போ யார் கூட போறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது யார் கிடைப்பாங்க, ஜீவா தான் கிடைப்பாங்க. ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு பூஜா. இல்ல, ராம் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ராமா ஏதோ அங்கதான் இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா ராமும் நிஷாவும் பேசிட்டு வருவாங்க. ஓ இவங்க கூட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ ராம் கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து குடுகுடுன்னு விட்டா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி பறந்துருவாங்க சிட்டா. உடனே ராம் வந்ததும் டே இங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இங்கேயே போகலடி, இங்கதான் இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் சேர்ந்து போவாங்க. அப்போ இவங்க பூஜா கேட்பாங்க, அப்புறம்டா ஸ்டேஜில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன நிற்கிது, எந்த ஸ்டேஜ், எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்போ நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாச்சா எனக்கு நிச்சயமா தெரியாது, எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் உனக்கும் நிஷாவுக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா ஆல்மோஸ்ட் டி, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் கூட நல்லா தான் பேசுறா, ஆனா நல்லா பேசுறா அப்படிங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம் கரெக்டு தான், ஆனா ஒரு வாட்டி சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் கதையை விடு, உன் கதை எங்க நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடுமை ஏன்டா கேட்குறா, சரியான மொக்க மண்டையா இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற, நான் எவ்வளோ க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாடா, ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் சைட்லேருந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவகிட்ட நான் க்ளோஸ் ஆகுறேன், அசரவே மாட்டேங்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஒரு வேளை வேற யாராச்சும் லைஃப்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க வந்துட்டு, வாய கழுவுடா விஸ்கிய ஊத்தி சரியா, அவளுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை, என்னை தவிர வேற யாராச்சும் பக்கத்துல வந்தாங்கன்னா கொன்னே போட்டுருவேன், இவளை இல்லை அவளை அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படி, அப்போ கொஞ்சம் இல்லை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாரும் ஆடிட்டோரியத்தில் வந்து அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், ஸ்பீச்சிங் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே இருக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக ஒவ்வொரு குரூப் டான்ஸு, பரதநாட்டியம் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து வரும். ஸ்டேஜில் 2 பேரும் இந்த டான்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நம்மளோட விஜயகாந்த் சாங்க்கு. பர்ஃபெக்டாக ஆடுவாங்க 2 பேரும். அந்த டச்சிங் சீன்ஸ், அப்புறம் அவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற இடத்துல எந்த இடத்துலையும் எந்த மிஸ்ஸும் ஆகாது. எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் சீனில் நம்மளுடைய பூஜா அவங்க பக்கத்துக்கு போய் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிடுவாங்க பூஜா ஜீவாவை. அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு சீன் வரும். கரெக்டாக இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனாக இல்லாமல் ரியலாகவே அவங்களுக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணதும் ஒரு செகண்ட் நம்மளுடைய ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலி டான்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த கிளைமேக்ஸில் இந்த இதுவும் நடக்கும். ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, அது ஒரு ப்ரோக்ராம். ஸோ டான்ஸ் ப்ரோக்ராம் ரியலாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். பூஜா பொறுத்த வரைக்கும் ஜீவாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மொத்தத்தில். இப்போது ஜீவாவுக்கு அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக எல்லோரும் கிளாப் பண்ணவும், அப்போது கான்சியஸ்க்கு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்புன உடனே அங்கே அவங்களோட மேக்கப் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பூஜாவை ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், நான் எதுவும் பண்ணலை, அது ஜஸ்ட்டு எதார்த்தமாக நடந்துச்சு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ வேணும்னே தான் பண்ண எனக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. நான் வேணுமே பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும், உன் பார்வையே சரியில்லை, நீ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பக்கத்துக்கு போவாங்க. இங்கே பாரு பூஜா, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படி சொல்லுவாங்க. என் மனசுலையா சொல்லணுமா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் நீ இப்படி பண்ணுறதெல்லாம் எதுவும் சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார் ஜீவா அப்படி சொல்லுவாங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும் உடனே அவங்க இருந்துட்டு, ஜீவா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் ஒரு முத்தம் கொடுத்தேன், அதில் என்ன தப்பு அப்படி சொல்லுவாங்க. பிடிச்சிருக்குன்னா முத்தம் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், அப்போது இங்கே இருக்கிற எல்லாரையும் தான் உனக்கு பிடிக்கும், எல்லாரையும் கொடுக்க முடியுமா? சரி, எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கணக்கு சரியாக வரும், கூட்டி கழிச்சு பாரு அப்படி சொல்லுவாங்க. அதிலலாம் சரியாக வரல, நீ கரெக்டாக சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அன்னைக்கு நீ என்ன சொன்ன, என்னை பிடிச்சிருக்கு சொன்னால, அதே மாதிரி தான் இன்னைக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ இந்த மாதிரி இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. இங்கே பார் பூஜா, இல்லை நீ அங்கே நின்று பேசு அப்படிம்பாங்க. இல்லை நான் வருவேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து கீழே அவங்க கண் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. அப்போது ஜீவாவுடைய கை கால் எல்லாம் அப்படி ஸ்டன் ஆகி அந்த பார்வையில் முழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிப்போம். அந்த கண்களை 2 கண்களும் ஐ மீன் ஜீவாவோட கண்களும் பூஜாவோட கண்களும் ஒருத்தர் அப்படியே பார்த்துப்பாங்க ஒரு 2 நிமிஷம். அந்த பார்வையில் நம்ம ஜீவாவும் அப்படியே உருகி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வேறு எந்த ரியாக்ஷனும் வராது. அவங்க பார்வை அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அந்த பார்வை க்ளோஸ் ஆக ஜீவா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பாங்க. பூஜா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கத்துக்கு வருவாங்க. பக்கத்துக்கு முத்தம் கொடுக்குற அளவுக்கு பக்கத்துக்கு வருவாங்க. டோர் லாக் பண்ணிடுவாங்க. டக்குன்னு முடிச்சுட்டு உடனே ஜீவா பூஜாவை தள்ளி விட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக ஆடிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போனதும்
ஜீவாக்கு அப்படியே மூச்சு தள்ளாடும். காத்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நல்லா ப்ரீத்திங்கே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் மூழ்கி போய் ஒரு மாதிரி அந்த பதட்டம், பயம், டென்ஷன் இது எல்லாமே ஃபேஸில் ரொம்ப நல்லா தெளிவா தெரியும். ஸோ அங்கே வந்ததும் உடனே ஷரீஃப் அவங்க மூஞ்ச பார்த்துட்டு, "ஜீவா என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? இப்படி வேர்த்து கொட்டுது? அதுவும் இப்படி நல்லா காத்தடிக்கும்போது" அப்படி சொல்லி கேட்பாங்க. "ஆ நத்திங்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஜீவா நீயே இந்த டைம்ல இப்படி இருந்தா என்ன? அடுத்தது நீதான் போய் ஃபர்ஸ்ட்டு இந்த காஸ்டியூம சேஞ்ச் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இல்லடா பரவாயில்ல நான் இதே காஸ்டியூம்ல இருந்துக்கிறேன்." "போவியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பூஜா அங்க இருப்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போன்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி விட்டதுனால, இவங்க ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்துருவாங்க. உடனே பூஜா இருந்துட்டு கத்திருவாங்க. கத்துனது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பி நிப்பாங்க. இவங்க வந்து, "நீங்க என்ன பண்றாங்க? முன்னாடியே போனேன்ல. இல்ல அடுத்தது என்னோட நேம் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதுக்கே இப்ப வந்து அப்புறம் வர வேண்டியதுதானே" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து" "என்னது?" அப்படிம்பாங்க. "ஏய் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன உள்ள தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிட்டாங்க. என்னால வெளில போ முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "வெளில போக முடியாதுண்ணா, அப்பன்னா இப்போ இங்க தான் நிக்க போறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, வேற ஆப்ஷன் இல்ல. நான் திரும்பி நின்னுக்கிறேன். நீ சேஞ்ச் பண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ உன்ன நம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பூஜா. "ஹலோ, நீங்க உங்கள தான் நம்ப வேணாம். என்ன நம்பலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்களும் அந்த சைடு திரும்பி நின்னுட்ருப்பாங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், "ம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஜீவா பொறுமையா ரொம்ப பொறுமையா திரும்பி பார்ப்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. "சரி நீ வெளியில போ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்" அப்படிம்பாங்க. "ஆ இப்போ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னையெல்லாம் வச்சுட்டு என்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது" அப்படிம்பாங்க. "ஏன்? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் ரொம்ப ஜென்யூன், ரொம்ப டீசென்ட். ஆனா நீ அப்படி இல்ல" அப்படி சொல்லுவாங்க. "ஏன்? நான் என்ன பண்ணேன்? அவ்ளோ மோசமா உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்" அப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு வரும். "இங்க பாத்தியா இந்த மாரி சேட்டையெல்லாம் நீ இப்போ வர வர நெறைய பண்ற. நீ ஆளே சரியில்ல. நீ ஃபர்ஸ்ட்டு வெளில போ" அப்படி சொல்லுவாங்க. அப்போ "சரி, சரி ரொம்ப பிஹேவ் பண்ணாத. நானே வெளில போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க லைட்டா அவங்கள பார்த்து டக்குன்னு ஒரு கண் அடிச்சுட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. இவங்களுக்கு ஜீவாக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னடா இவ வர வர இப்படி பண்ணிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்கமிங்கில டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது கேட்டுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.